உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம். நாம் எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணும்படியாக 3 முறை முதல் பகுதியை வாசிக்கப் போகிறோம். 3 முறை முதல் பகுதியை நாம் எல்லாரும் இணைந்து சேர்ந்து வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை நீ அறிய கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர். கடந்த 1ஆம் தேதி திங்கட்கிழமை வாக்குத்தத்த ஆராதனையிலே இந்த வசனத்திலிருந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கடந்த மாதம் முழுவதும் கடந்த மாத வாக்குத்தத்தத்திலிருந்து பல தலைப்புகளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக செல்லுகிறவர் என்பதை நாம் அறிய வேண்டும். இன்றைக்கு அந்த முதல் பகுதியின் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார்? அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்டது? ஸ்தோத்திரம். அவர் நமக்கு முன்பாக செல்லுகிறவர் என்பது வாக்குத்தத்தம். தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம். இந்த தேவன் யார்? அவருக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அவருக்கும் நமக்கும் என்ன உறவு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? உன் தேவனாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் உரிமையோடு சொல்லுகிறார். இந்த கால நேரத்தில் நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், உங்கள் தேவனாகிய கர்த்தர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் தேவனாகிய கர்த்தர். ஆமே. முடிந்தா வலது கரத்தை உங்க இருதயத்தில் வைத்து சொல்லுங்க. எல்லாரும் சொல்வோமா? என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு முன்பாக கடந்து போகிறவர். ஹல்லேலூயா. இந்த விசுவாசமும் தைரியமும் நம்மை ஒவ்வொரு நாளும் இயக்கி கொண்டே இருப்பதாக. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார்? அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது? அவர் நமக்காக இவ்வளவு பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறாரே. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பட்சிக்கிற அக்கினியை போல ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை அவர் டீல் பண்ணுவார், அவர் சந்திப்பார், சமாளிப்பார் அல்லது கையாளுவார் என்பதை நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை இந்த அளவிற்கு ஆண்டவர் இந்த ஜனத்தை தமக்காக தெரிந்து கொண்டபடியினால் அவர்களை உரிமை பாராட்டுகிறார். எந்த ஜனம் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறதோ அந்த ஜனத்தை கர்த்தர் உரிமையோடு நடத்துவார். உங்க மேல என் மேல ஆண்டவருக்கு உரிமை அதிகமா இருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமே. எல்லாரை விட உரிமை நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு அதிகமாக இருக்கிறது. ஆகவே இவர் யார்? இவ்வளவு பெரிய மகத்துவமான கிரியைகளை செய்வதற்கு, நமக்காக செய்வதற்கு, நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்டது? 3 காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக, தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவில் முதலாவது தகப்பன் பிள்ளை உறவு. 103ஆம் சங்கீதம் 13வது வசனம். 103ஆம் சங்கீதம் 13வது வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு தகப்பனை போல இருக்கிறார். 3 தகப்பன்மாரை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். 1, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரமபிதா. அவர் நமக்கு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய அப்பா. அவர்தான் நமக்கு எல்லாமா இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நமக்கு இரக்கம் காண்பிக்கிறவர், நமக்கு இரக்கம் காண்பிக்கிறவர். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில உங்க மேல இரக்கம் காட்டுகிறது யார் என்றால், ஸ்தோத்திரம், நம்முடைய பரமபிதா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா?
ரெண்டாவது பயோலாஜிக்கல் ஃபாதர், சரீர பிரகாரமாக நம்மை பெற்றெடுத்த தகப்பன். மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். 3 தகப்பன்மாரை நாம் வேதத்திலே காண முடியும். ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் இந்த 3 தகப்பன்மாரை கொடுத்ததற்காக கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஒன்று ஹெவன்லி ஃபாதர், பரமபிதா. ரெண்டாவதாக பயோலாஜிக்கல் ஃபாதர். மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் முழு வேதாகமத்திலும் தம்முடைய ஜனத்தை தகப்பனை போல இருந்து நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த தகப்பனுடைய குணாதிசயம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அதில் ஒன்று இரக்கம் காண்பிக்கிறவர். 13ஆம் வசனம் நாம் அதைத்தான் வாசிக்கிறோம். இரக்கம் காண்பிக்கிறவர், பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. சரீர பிரகாரமான தகப்பன் எப்படி பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுவாரோ அதை போல கர்த்தர் யாருக்கு இரக்கம் காட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நிபந்தனையை கர்த்தர் அங்கே வைக்கிறார், தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அவர் நம்முடைய தகப்பன் என்றபடியினால் உரிமையை தந்திருக்கிறார். தகப்பன் என்றபடியினால் அவரை நாம் மரியாதை குறைவாக நடத்திவிட முடியாது. அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். இது மரியாதை நிமித்தம் வருகிற பயத்தை வேதம் சொல்லுகிறது. மற்ற உலகத்தில் இருக்கிற தெய்வங்கள் அவைகளை கண்டு ஏன் சிலர் வழிபடுறாங்கன்னா, எதெல்லாம் மனுஷனுக்கு தீங்க விளைவிக்கும், பாம்பு தீண்டும், ஆகவே பாம்பை கடவுளாக்கிடுறான். எதெல்லாம் அவனை தீண்டக்கூடியதோ அதெல்லாம் கடவுள் ஆகுது. ஆனால் நம்முடைய ஆண்டவரை நாம் பயந்து போய் அப்படி ஆராதிக்க சொல்லலை. மரியாதையின் நிமித்தம் நமக்கு உண்டாகிற பயத்தை வேதம் சொல்லுகிறது. அவர் சர்வ வல்ல தேவன், அவர் சகல சிருஷ்டிக்கும் எஜமான். ஆகவே நாம் அவரை பயத்தோடு ஆராதிக்க வேண்டும். இந்த சபைக்குள்ள வரும்போது நமக்குள்ள உண்டாக வேண்டிய ஒரு உணர்வு, நான் என் தேவனை, என் தகப்பனை ஆராதிக்க வருகிறேன். ஹல்லேலூயா. தகப்பனை சந்திக்க வருகிறோம். அப்பாவை சந்திக்க வர்றது தான் பிள்ளை. இந்த சபையில் ஆண்டவரை நம்ம தகப்பனாக பார்க்க வேண்டும். நாம் அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாரும். இந்த உலகத்தில் எந்த மதத்திற்கும் இல்லாத ஒன்று என்னன்னா, யாரையும் எந்த கடவுளையும் உலக மனிதர்கள் தகப்பன்னு சொல்லி அழைத்ததை பார்க்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு தெய்வத்தை தான் முழு உலகத்திலும் தகப்பன் என்று ஆராதிக்கிறோம். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேற யாரும் அந்த தகப்பனுடைய ஸ்தானத்திற்கு உலகத்தில் 33 கோடி தேவர்கள் என்று சொல்லுகிறார்களே, அவைகளெல்லாம் அழைக்க முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருவர் தான் தகப்பனாக இருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த தகப்பனுடைய 2வது குணாதிசயத்தை நாம் பார்க்கும்போது, அன்புள்ளவர். யோவான் 16:27, நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். ஆண்டவர் தகப்பன் நம்மை நேசிக்கிறார். பிதாவின் அன்பு நமக்கு வருகிறது. அவர் எப்படி நேசித்தார் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? 1 யோவான் 3:1, பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். தாராளமான அன்பு, பெரிதான அன்பு. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறனால, நமக்கு அவர் பாராட்டுகிற அன்பு தாராளமானது, மிக பெரியது, அளவிட முடியாத அன்பு. அவ்வளவு அன்பை ஆண்டவர் பொழிந்தபடியினால் தான் இன்றைக்கு நாம் கர்த்தரை சேவித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய அன்புக்குள்ள தான் நம்ம வாழ்கிறோம். அன்பின் கயிறுகளால் நம்மை கட்டி இழுக்கிறார். அந்த அன்புள்ள தேவன், அவருடைய அரவணைப்புக்குள் நாம் நிற்கிறோம். ஒவ்வொரு நாளும் தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல அவர் சொல்றார், நான் உங்களை சுமப்பேன். இதுவரை நம்மை நடத்தினவர். ஏசாயா 64:8, நீர் எங்களுடைய பிதா என்று பைபிள் சொல்கிற. பிதா என்றால் ஃபாதர், தகப்பன். ஸ்தோத்திரம். அவர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுமக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்றார், நான் ஏந்துவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன்.
ஆண்டவர் நம்மளை இதுவரை தூக்கி சுமந்திருக்கிறார். இனிமேலும் நம்மை தூக்கி சுமக்க அவர் போதுமான வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 4ஆம் வசனம் ஏசாயா 46:4 சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். முதிர் வயது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை ஏந்துவார். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆண்டவர் நம்மளை சுமக்கிறவர். இந்த தகப்பன் சுமந்து கொண்டு போறார். எங்கெல்லாம் கஷ்டப்படுறோம், எந்த பாதையில் கொஞ்சம் உங்களுக்கு தடைகள் போராட்டங்கள் இருக்கிறது, எந்த வழிகளெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கிறதோ அந்த வழியிலெல்லாம் கர்த்தர் நம்மை தூக்கி சுமக்கிறவர். அல்லேலூயா. சுமக்கிற தேவனை நாம் சேவிக்கிறோம். அவர் இதுவரை நம்மை சுமந்தார். அவர் சொல்றார், நான் முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வாழ்நாளின் கடைசி மூச்சு வரைக்கும் எங்களை சுமக்கிற தகப்பனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு தேவை, அவசியம். அநேக நேரங்களில் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரும்போது இதெல்லாம் ப்ரீகேஜி எல்கேஜி மக்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு என்பது போல நம்ம உணர்கிறோம். இல்லை, தேவனுடைய பிள்ளைகளை கடைசி வர எவ்வளவு நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து கொண்டு சென்றாலும் நமக்கு தேவை கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள். ஒவ்வொரு மனுஷனும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு நாம் வாக்கு தத்தம் நம்மில் நிறைவேறும் போது நாம் இன்னும் பலனடைந்து கொண்டே இருக்க முடியும். ஆகவே இப்படிப்பட்ட வசனங்களை நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளாமல் விட்டு விடாதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். தாயின் கருவில் நம்மை பாதுகாத்த தேவன், நம்மை கைவிடாத தேவன், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் ஏசாயா 46:3 சொல்லுகிறது, உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். அதிலிருந்தே நான் தாங்குகிறேன், சுமக்கிறேன். இந்த தகப்பனுடைய அன்பு ஒரு தோல்ல தூக்கி பிள்ளைய சுமக்கிறது போல ஆண்டவர் நம்மை சுமந்து கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்தேன்னு சொல்றார். உங்களை சுமக்கிற தேவன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா 15:17 காணாமல் போன இளைய குமாரன் மறுபடி வரும்போது இந்த தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த தகப்பனுடைய இன்னொரு குணாதிசயம் என்ன தெரியுமா? இரக்கம் காட்டுகிறவர், அன்புள்ளவர், தூக்கி சுமக்கிறவர், ஏற்றுக்கொள்ளுகிறவர். அல்லேலூயா சொல்லலாமா? ஏற்றுக்கொள்ளுகிறவர். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களில் குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், வேலை ஸ்தலங்களில் பிரச்சனை வர காரணம் அக்செப்டன்ஸ் இல்லை, ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இல்லை. நம்மை கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாகி இருக்க முடியாது. நீங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீர் எங்களை ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் ஏற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. இந்த இளையகுமாரன் அவனுடைய புத்தி தெளிந்த போது அவன் தகப்பன் வீட்டிற்கு மறுபடி வருகிறான். சென்ற நிலையில் வரவில்லை. எப்படி போனானோ அப்படியே திரும்பி வரல. புத்தி தெளிகிறது, அப்போதான் திரும்பி வர்றான். ஸ்தோத்திரம். திரும்பி வரும்போது சென்ற விதமாய் வரவில்லை, புத்தி தெளிந்தவனாக திரும்பி வருகிறான். தகப்பன் ஏற்றுக்கொண்டது யாரை தெரியுமா? புத்தி தெளிந்தவனை தகப்பன் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதல்ல, அந்த தகப்பனிடத்தில் நம்ம மறுபடி இழந்து போன உறவை புதுப்பித்து கொள்ளனா மனம் திரும்புதல் அவசியம் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த நிலைக்கு நாம் வரும்போது தான் நம்மை அவர் ஏற்றுக்கொள்ளுகிற நிலைக்கு நாம் வர முடியும். ஏற்றுக்கொள்ளுகிறார். 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே, தூரத்தில் அந்த மகன் வரும்போதே
தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி போகிறான். அவனுக்கு ஒரு தயக்கம், அவனுக்கு ஒரு விதமான பாவ உணர்வு, ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட ஒரு கில்ட்டி கான்சியஸோட தான் வர்றான். ஆனால் தகப்பன் அவனை தேடி போய் ஓடுறான். அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அரவணைக்கிற சுபாவம் தகப்பனுடைய. இந்த தகப்பன் எப்படிப்பட்டவர் என்றால் நம்மை அரவணைக்கிறவர். ஒருவேளை ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரமாக நீங்கள் விலகி போயிருக்கலாம், ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து கொஞ்சம் சற்று விலகி இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். மறுபடி தேவ சமூகத்துக்கு வருவீர்கள் என்றால் உங்களை அரவணைப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அரவணைப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இது தகப்பனுடைய சுபாவம். மத்தேயு 7:11 நம்முடைய பரமபிதா நமக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் இந்த தகப்பன் பிள்ளை உறவுல அவர் என்ன செய்கிறார் என்றால் நமக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறார். இந்த உறவுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈவுகள் கிடைக்கும். வார்த்தையை தருவார், வசனங்களை தருவார், வெளிப்பாடுகளை தருவார், மேன்மைகளை தருவார், கிருபைகளை ஆண்டவர் தருவார். தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல ஈவுகள், அல்லேலூயா, நல்ல ஈவுகள் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அவர் நமக்கு அதை தருகிறவராக இருக்கிறார். யாக்கோபின் நிருபம் 1 நம்ம வாசிக்கும் போது 17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. எல்லா நன்மையான விஷயங்களும் பரலோகத்திலிருந்து தான் என்ன செய்யுது, நமக்கு கிடைக்கிறது. நம்ம ஜெபம் பண்ணும்போது, கர்த்தருடைய வழியில் நடக்கும்போது எல்லா நன்மையான ஈவுகளையும் கர்த்தர் பரத்திலிருந்து நமக்கு தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கான நன்மை பரத்தில் ஆயத்தமாக்கப்படுகிறது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே, நீர் எனக்காக வைத்திருக்கிற நன்மையை நீர் பரத்தில் ஆயத்தம் பண்ணி தருகிறீர். உங்களுக்கான தெய்வீக சுகம் பரத்தில் ஆயத்தமாக்கப்படுகிறது. உங்களுக்கான ஆசீர்வாதங்கள், உங்களுக்கான உயர்வுகள் எல்லாம் பரலோகத்தில் ஆயத்தமாக்கப்பட்டு உங்களுடைய கரத்திலே வந்து ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் ஆயத்தம் பண்ணவில்லை. நன்மையான காரியங்களை நீங்க செலக்ட் பண்ணல. கர்த்தர் உங்களுக்காக அங்க ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாராம். அவருடைய வழியில நடக்கும்போது, அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் போது, அந்த தகப்பன் பிள்ளை உறவுல நம்ம இருந்தா, ஆண்டவருக்கும் நமக்கு அந்த உறவு சரியா இருந்தா, அவர் சொல்றாரு, உங்களுக்கான எல்லா நன்மைகளையும் நான் பரத்திலிருந்து ஆயத்தமாக்கி கொடுக்கிற தேவன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அவர்தான் நம்முடைய தகப்பன். அவர்தான் நம்முடைய தகப்பன். நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். உங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கான ஒன்றை பரத்தில் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்க பெற ஆசீர்வாதம் உங்க உழைப்புல நினைச்சிடாதீங்க. பரத்தில் ஆயத்தமாக்கப்பட்டு கர்த்தரால் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய திறமையினால் அல்ல, அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறார். அவரும் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் அவருடைய உறவில் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல ஈவுகளை ஆண்டவர் தர்றார். ஒரு சரீர பிரகாரமான தகப்பனே நமக்கு நன்மையான காரியங்களை தேடி தரும்போது ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 7:11, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார்? வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. ஜெபம் பண்றவங்களுக்கு நல்ல ஈவை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்றவங்களுக்கு நல்ல நல்ல பிளெஸிங்ஸ்லாம் வரும், தேடி வரும். நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? ஆவிக்குரியவர்கள் ஜெபிக்கிறவர்கள். நம்ம ஆவிக்குரிய சபையில் இருக்கிறனால நன்மை வராது. நீங்க ஆவிக்குரிய சபையிலிருந்து நீங்களும் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும்.
ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நன்மைகளை தருகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மைகள் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு ஆண்டவர் நன்மைகளை தருவார், ஈவுகளை தருவார். இந்த பரம பிதா, பரலோக பிதா என்கிற வார்த்தை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களில் 42 முறை வருகிறதை நாம் காண முடியும். 42 முறை அவர் பிதா, ஃபாதர், தகப்பனே என்கிற காரியத்தை நாம் வாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷங்களில் 42 முறை வருகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவனை தகப்பனாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரச்சனை வரும்போது எனக்காக யார் நிற்பா, எனக்காக யார் பேசுவா, அவரை தகப்பனா பாருங்க. உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். நான் உனக்கு முன்னே கடந்து போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் என்றால் எப்படி போறார்? தகப்பனா போறாரு. இந்த உறவு தகப்பன் பிள்ளை உறவு. பிள்ளைக்காக அப்பா முன்னால போக மாட்டாரா? நம்முடைய தகப்பன் நம்முடைய கரத்தை பிடித்து நமக்கு முன்பாக அவர் போறாரு. அவருக்கு பின்னால் அந்த அடிச்சுவட்டில் நாம் நடக்கிறோம். இரக்கம் காட்டுகிற தகப்பன், அன்புள்ள தகப்பன், தூக்கி சுமக்கிற தகப்பன், ஸ்தோத்திரம், ஏற்றுக்கொள்ளுகிற தகப்பன். உங்க வாழ்க்கையில குறைவுகள், குற்றங்களோடு சோர்ந்து போய் நிறைய டிசிஷன் எடுக்கிறதில்ல, தவறான தீர்மானங்கள் எடுத்து உடைந்த உள்ளத்தோடு இருக்கலாம். இந்த கர்த்தர் உங்களை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, மறுபடி சென்ற விதமாய் வருவதல்ல. ஆண்டவர் பிரசன்னத்தை விட்டு எப்படி ஒரு வெட்ஸாகி, எப்படி சில நேரம் ஒண்ணுமே ஆண்டவர் செய்யலன்னு ஆண்டவர் ஜெபத்தை விட்டு ஆராதனை விட்டு போனோமோ அப்படி வருகிற அனுபவத்தை எதிர்பார்க்கவில்லை. மனம் திரும்பின நிலையில் ஆண்டவர் போதும், எனக்கு தகப்பன் போதும்னு வரும்போது எனக்கு எதுவும் வேண்டாம். தகப்பனிடத்தில் உள்ளதை எதிர்பார்த்தான் இளையகுமாரன் முதலாவதாக. ரெண்டாவது திரும்ப வரும்போது தகப்பனை எதிர்பார்த்து வருகிறான். இந்த ரெண்டுக்குரிய வித்தியாசத்தை நீங்க அதில் புரிந்து கொள்ளணும். முதலாவது வீட்டை விட்டு செல்லும் போது, வீட்டில் இருக்கும்போது தகப்பனிடத்தில் உள்ளவைகளை எதிர்பார்த்தான். ஆனா திரும்ப வீட்டுக்கு வரும்போது தகப்பனை எதிர்பார்த்து வருகிறான். ஒருவேளை இந்த தேவ பிரசன்னத்தில் ஆலயத்துக்குள்ள வரும்போது ஆண்டவரிடத்துல இருக்கிறதில்ல ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து வரலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வளர தகப்பனிடத்தில் உள்ளதை எதிர்பார்த்தல்ல, தகப்பனையே எதிர்பார்த்து வருகிற அனுபவத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது அவசியம். ஆனால் நான் அதை எதிர்பார்த்து வருகிறவனாய் அல்ல, உம்மை எதிர்பார்த்து வருகிற ஒரு பிள்ளையாய் கர்த்தர் என்னை மாற்றுவீராக. தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்தான், அது அவனுடைய ஆரம்ப நிலை. ஆனால் திரும்பி வரும்போது தகப்பனையே எதிர்பார்த்து வருகிறான். என் தகப்பன் வீட்டில் எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு, வேலைக்காரனுக்கு எவ்வளவு ஸ்லாக்கியம் இருக்கிறது. எனக்கு வேலைக்காரன் என்கிற நிலை இருந்தாலும் போதுங்கிற நிலையில வர்றான். ஆனால் ஆண்டவர் அவனை, அந்த தகப்பன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்போ வந்தாலும் அப்பாவுக்கு நம்ம பிள்ளை தான். கை வைத்தி அல்லேலூயா சொல்லுங்க. சோர்ந்து போய் உடைஞ்சு போய் ஆண்டவரை சில நேரம் முறுமுறுத்து, கசப்பு, வைராக்கியம், சில நேரங்கள் ஆண்டவர் ஏன் செய்யலை, இப்படியெல்லாம் பண்ணுறாரு, பலவிதமான கேள்விகள் எப்படி இருந்தாலும் தகப்பன் போதும் அப்படின்னு அவரை மட்டும் எதிர்பார்த்துட்டீங்கன்னா எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவன் உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிறான். தகப்பன் பிள்ளையுடைய உறவு புதுப்பிக்கப்படுகிறது தான் இந்த இளையகுமாரனுடைய உவமையிலே நாம் பார்க்கிறோம். புதுப்பிக்கப்பட்ட உறவு எப்படி இருந்தது? ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கவில்லை, தகப்பனை எதிர்பார்க்கிற உறவாய் இருந்தது. நீங்கள் ஆண்டவருக்குள் வளர வளர உயிர்ப்பிக்கப்படும் போது, பலப்படும் போது தகப்பனிடத்தில் இருக்கிறவைகளை அல்ல, தகப்பனை எதிர்பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. அவன் சொல்லுகிறான்,
என் தகப்பனுடைய வீடு. உங்கள் வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். தகப்பன் வீட்டை எதிர்பார்த்து வருகிறான். அதான் தேவ சபை. தகப்பன் வீடு தேவ சபை. எதிர்பார்த்து வாங்க, கர்த்தர் உங்களை மறுபடியும் ஆசீர்வதிப்பா. அப்பான்னு வந்தவனை வேலைக்காரனா வைக்கல, பிள்ளையா வச்சிருந்தார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்பாவா பார்த்தீங்கன்னா நம்மளை பிள்ளையா நடத்துவார். நீங்க எப்படி கர்த்தரை பார்க்குறீங்க, எப்படி எந்த ஸ்தானத்தில் அப்பாவை வச்சிருக்கீங்க, அதை பொறுத்து தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த முடியும். ரெண்டாவதாக, நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். எஜமான் வேலைக்காரன் உறவு. எஜமான் வேலைக்காரன் உறவு. மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? சேர்ந்து வாசிப்போம். நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிதாவானால், நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எஜமான் வேலைக்காரன் உறவு. ஆண்டவரிடத்தில் நமக்கு எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது என்றால், அப்பா பிள்ளை என்கிற உறவு ஒன்று. ரெண்டாவதாக எஜமான் வேலைக்காரன். இது ரொம்ப முக்கியமான உறவு. எபிரேய மொழியில் அடோனாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ADONAI. அடோனாய் என்றால் எஜமான் அல்லது கர்த்தர் என்று பொருள். எஜமான். நம்ம எத்தனை முறை ஆண்டவரை எஜமானனேன்னு கூப்பிடுறோம். நம்ம பிள்ளை மட்டும் இல்லை, ஒரு விதத்தில் அவருக்கு நம்ம வேலைக்காரர்கள். ஆமென். நம்ம சர்வெண்ட்டாக இருக்கிறோம் ஆண்டவருக்கு. ஊழியக்காரங்க, பாஸ்டர்ஸ், நாங்கள் எல்லாரும் ஆண்டவுடைய வேலைக்காரர்கள். நாம் எல்லாரும் ஆண்டவுடைய வேலைக்காரர்கள். இது கௌரவ போஸ்ட் அல்ல. போதகர் என்பது கௌரவ பதவி அல்ல. இது வேலைக்காரன் என்கிற நிலையில் செய்யக்கூடியது. நீங்களும் நானும் பிள்ளைகளாக இருக்கிறது மட்டுமல்ல, நாம் வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள். ஆண்டவர் சொல்றார், எனக்கு பயப்படும் பயம். எஜமானு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த சபைக்கு வரும்போதெல்லாம் நமக்குள்ள ஏற்பட வேண்டிய உணர்வு, எஜமானனை நான் ஆராதிக்க வருகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, யாரை ஆராதிக்க வருகிறேன்? அப்பாவை மட்டும் இல்லை, எஜமானனையும் நம்ம ஆராதிக்கிறோம். எஜமானனை ஆராதிக்க வர்றோம். இந்த எஜமான் வேலைக்காரன் உறவில் நமக்கு இருக்க வேண்டியது முதலாவது அர்ப்பணம், கமிட்மெண்ட். இந்த அர்ப்பணத்தோடு நம்ம இருக்கணும். வேலைக்காரர்கள் எஜமானுடைய வேலையை செய்யணும்னா அர்ப்பணம் தேவை. ரெண்டாவது கீழ்ப்படிதல். தேவனுடைய பிள்ளைகளை கீழ்ப்படிதல் ஆப்ஷன் அல்ல. கீழ்ப்படியன்னா படியலாம், கீழ்ப்படியல்னா விட்டுடலாம். எனக்கு பிடித்தமான வார்த்தைகளை கீழ்ப்படிவேன், பிடிக்கலைன்னா விட்டுருவேன். இல்லை, கர்த்தர் பேசுகிற அத்தனை வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நம்முடைய எஜமானாக இருக்கிறார். நாம் அவருடைய வேலைக்காரர்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திற்கு வரும்போது இந்த எஜமான் வேலைக்காரன் உறவு குறித்து நம்ம தெளிவாய் வாசிக்க முடிகிறது. 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ, எல்லாம் சொல்லுங்க, முடிவோ நித்திய ஜீவன். இந்த அடிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறால் வேலைக்காரன், அவர் நம்முடைய எஜமான். என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளாய் மாறுகிறோம். உலகத்தின் அடிமைகள் அல்ல. உலகத்தில் அடிமைகளாய் இருந்த நம்மை இயேசுவுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். நமக்கு ஒரு புதிய அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இயேசுவண்டை வரும்போது பழைய அடையாளம் மாற்றப்படுகிறது. நம்ம ஐடென்டிட்டியில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம். பழைய அடையாளத்தோடு நாம் வாழ முடியாது. இயேசுவண்டை வந்த பிற்பாடு நம்முடைய அடையாளத்தையே மாற்றுகிறார். இவருக்கு சொந்தம், அவருக்கு சொந்தம் இல்லை, இப்பொழுது இந்த ஆத்துமா எனக்கு சொந்தம் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உலகத்திற்கும் பாவத்துக்கும் உறவுகளுக்கும் மனிதர்களுக்கும் அடிமைகளாக இருந்த ஒவ்வொருவரையும் இயேசு விடுதலையாக்கி அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து ஆண்டவர் இயேசுவுக்கு அடிமைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிறோம்? கைகளை உயர்த்தி அல்லேலியா சொல்லலாமா? முழு பலத்தோடு ஒரு அல்லேலியா சொல்லலாமா? நமக்கு ஆண்டவர் தர்ற ஆசீர்வாதம் என்ன? நித்திய ஜீவன், பரிசுத்தமாகுதல். ஆண்டவருக்கு அடிமையா இருந்தா நம்ம பரிசுத்தமாயிட்டே இருக்கலாம். இந்த எஜமான் வேலைக்காரன் உறவில் நடக்கிற ப்ராசஸ் என்ன? நாம் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு கிடைக்கிற பலன் அதுதான். ஆண்டவருக்கு அடிமையா இருந்தா, ஆண்டவருக்கு வேலைக்காரர்களா இருந்தா நம்மை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். நமக்கென்று ஒரு தனி அடையாளமே கிடையாது. என்றைக்கு சர்ச்சுக்குள்ள வர்றோமோ இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அடையாளம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த வசனம் தான் 20ஆம் வசனம். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அன்னைக்கே நம்ம ஐடென்டிட்டி எல்லாம் சிலுவையில் அடிச்சாச்சு. நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, ஜாதி, உலகம், பல காரியங்கள், நம்ம பின்னணியும் கோத்திரம், இதெல்லாம் எங்க அடிக்கப்படுதுன்னா சிலுவையில் அடிக்கப்படுகிறது. நமக்கு ஒரு அடையாளம் ஜாதி அல்ல, நமக்கு அடையாளம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்பினா மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அல்ல ஆயினும் பிழைத்திருக்கிறேன். சிலுவையில் அடிச்சு நான் சாகல. சிலுவையில் அடிச்சு இயேசுநாதர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது போல நம்மளை சிலுவையில் அடிச்சது உண்மை, ஆனா உயிர் போகல. ஏன்னா பிழைச்சிருக்கிறேன். இப்போ இருக்கிற உயிர் இந்த மாம்சத்துல நான் பிழைத்திருக்கிறேன். எப்படின்னா எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறா. சுயம் மரித்து விட்டது, உலக காரியங்கள் மரித்து விட்டது. இப்போ எனக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எஜமான், அவர், நான் அவருடைய வேலைக்காரன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அந்த அனுபவத்திற்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். ஸ்தோத்திரம். அந்த அனுபவத்திற்குள் ஆண்டவர் நம்மை கொண்டு வர்றார். என்றைக்கு சர்ச்சுக்குள்ள வர்றோமோ நமக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பல ஸ்டேட்டஸ் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை ஆலயத்தில் நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஒன்று போல பார்க்கிறார். என்னைக்கு சர்ச்சுக்குள்ள வர்றோமோ எந்த வித்தியாசமும் கிடையாது. நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வெளியில் எவ்வளோ இருந்தாலும் உள்ள வரும்போது ஆண்டவர் பிரசன்னத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலியா சொல்லாமா? முதலமைச்சரே சர்ச்சுக்கு வந்தாலும் இங்கே அவர் எப்படி தான்? ஆண்டவருக்கு ஒரு பிள்ளை தான். முதலமைச்சரே சர்ச்சில் வந்து உட்கார்ந்து ஆராதிச்சாலும் அவர் எஜமானதான் என்ன செய்கிறார்? ஆராதிக்க வர்றார். எஜமான் வேலைக்காரன் என்கிற உறவு. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆமே. தந்த மேன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிற வண்ணமாக 24 மூப்பர்களும் தங்கள் கிரீடங்களை அவருடைய பாதத்தில் இறக்கி வைத்தார்கள். ஸ்தோத்திரம். அவருடைய பாதத்தில் கொண்டு வைக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மேன்மைகளை ஆண்டவருடைய பாதத்தில் வைக்க கர்த்தர் உதவி செய்வாராக. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். வணக்கமாய் விழுந்தாங்க. அவருடைய பாதத்தில் விழுந்து அவரை பணிந்து கொள்ளுகிற அனுபவம். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சமூகத்திற்கு நாம் வரும்போது நமக்கு ஒரு புதிய அடையாளத்தை கர்த்தர் போடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அது இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை. எஜமானுக்கு நாம் வேலைக்காரர்கள் என்கிற ஒரு நிலையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆண்டவரே, இந்த நீர் எங்களுக்கு தந்த அடையாளத்தில் வாழ்வதற்கு எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு தந்த அடையாளத்தில் வாழ்வதற்கு கர்த்தாவே எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு நிலையில் ஆண்டவரை பின்பற்ற கர்த்தர் விரும்புகிறார். 16ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். 16ஆம் சங்கீதம்
2ஆம் வசனம். ஸ்தோத்திரம். ரொம்ப அருமையான ஒரு வசனம். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். NLT என்கிற நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் விதமாய் சொல்லுகிறது, ஐ செட் டு த லார்ட், யூ ஆர் மை மாஸ்டர், எவ்ரி குட் திங் ஐ ஹாவ் கம்ஸ் ஃப்ரம் யூ. அதாவது தமிழில், நான் கர்த்தரிடத்தில் நீர் என்னுடைய எஜமான். இந்த மொழிபெயர்ப்பு இவ்வளோ அழகா இருக்கு. நீர் என்னுடைய எஜமான், எனக்குள்ள எல்லா நன்மைகளும், எனக்குரிய எல்லா நன்மைகளும் அல்ல, என்னிடத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளும் உம்மிடத்திலிருந்து வருகின்றது. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரை என்கிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் உங்களிடத்திலிருந்து தான் வந்திருக்கு. புதையல் கிடைக்கல. என்ன கிடைக்கல? புதையல் கிடைக்கல. ஆண்டவர் நமக்கு ஜெபம் பண்ணி அவரை நேசித்து அவர் வழியில நடக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒவ்வொன்றாய் தந்த ஆசீர்வாதங்கள். KJV டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது, என் ஆத்துமாவே நீ கர்த்தரிடம், நீரே என் ஆண்டவர். NLTல எஜமான்னு வருது, KJVல ஆண்டவர்னு சொல்லப்படும். என் நன்மை உம்மை தவிர வேறில்லை. அங்க இன்னும் கொஞ்சம் போனா, நீர் தான் என் நன்மை, என் நன்மை உம்மை தவிர வேறில்லை. உங்களை விட பெரிய நன்மை வேற என்ன ஆண்டவரே? நீர் தான் எனக்கு பெரிய நன்மை. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் தான் எனக்கு பெரிய நன்மை? அல்லேலூயா. எஜமான். எல்லா நன்மைகளும், நம்மகிட்ட இருக்கிற பணம், ஐஸ்வர்யம், மேன்மை எல்லாம் கர்த்தரிடத்தில் இருந்தால் வருது. யாரிடத்திலிருந்து வருகிறது? நமக்குரிய எல்லாவற்றுக்கும் எஜமான் ஒருத்தர் இருக்கிறார். அவர் நமக்கு கணக்கு கேட்பார். நாம் ஒவ்வொருவரும் உக்கிரானக்காரர்கள், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த வேலைக்காரனுடைய உறவில் நாம் பார்க்கும்போது, வேலைக்காரன் அவனா ஏதாவது ஒரு வேலையை செய்ய முடியாது. நல்லா கவனிங்க. நாம் அவரை எஜமான்னு சொன்னோன்னா நம்ம விருப்பப்படி எதையுமே செய்யக்கூடாது. எஜமான் என்ன விரும்புகிறாரோ அதைத்தான் நம்ம செய்ய முடியும். ஹல்லேலூயா. நமக்கென்று ஒரு விருப்பமே கிடையாது. வேலைக்காரன் உறவுக்குள்ள வந்தால் விருப்பங்கள் அடிபட்டு போகும். பிள்ளை என்கிற உறவில் இருக்கும்போது சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும். ஆனால் வேலைக்காரன் உறவுக்கு வரும்போது விருப்பமே கிடையாது. விருப்பமெல்லாம் எஜமானுடைய விருப்பம்தான். இந்த அனுபவத்துக்குள்ள எத்தனை பேர் வர விரும்புறீங்க? ஆண்டவரே எனக்கு விருப்பம் நீங்க தான் ஆண்டவரே, எஜமானுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம். அதான் அர்ப்பணம். அந்த நிலைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வர விரும்புகிறார். எஜமான் கொடுக்கிற வேலையைத்தான் நம்ம செய்ய முடியும். இந்த வேலைக்காரனுடைய சிந்தை நமக்கு இருக்கணும். 123ஆம் சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 123:2. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எஜமானிடத்துல இரக்கம் வேண்டாம், நம்முடைய கண்கள், நம்ம ஃபோக்கஸ் ஆண்டவரா இருக்கணும். உங்க ஃபோக்கஸ் யாரு? பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்றீங்களா அல்லது யாரோ ஒரு நபரை ஃபோக்கஸ் பண்றீங்களா? உங்க ஃபோக்கஸ் எல்லாம் ஆண்டவரா இருக்கணும். எஜமான ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் தந்து கொண்டே இருப்பார். ஒரு வேலைக்காரருடைய கவனம் எங்க இருக்குன்னா எஜமான் மேலேயே இருக்கும். எஜமானையே கவனிக்கணும். அதான் வேலைக்காரனுடைய வேலை. இந்த அனுபவத்திற்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து என்ன செய்யறாருன்னா, அவரையே பார்க்கணும், அவரையே பின்பற்றணும். அவர் என்ன சொல்றாரு, அவர் எங்க போறாரு, அந்த நிலையிலேயே நாம் போகும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த அனுபவத்திற்குள்ள வாங்க. வேலைக்காரன் சுயமா சிந்திக்க முடியாது. எஜமானுடைய சிந்தை என்ன? பைபிள் அதைத்தான் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. நம்மளா ஒன்றை யோசித்து குழம்ப கூடாது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும். நமக்கு பலவிதமான சிந்தைகள் இருக்கும். ஆனால் வேலைக்காரன் என்கிற நிலையில் ஆண்டவரை எஜமானாக நாம் பார்க்கும்போது, ஆண்டவரே உங்க சிந்தை தான் எனக்குள்ள வரணும்.
உங்க ஆசை தான் என்னில் நிறைவேறணும். நீங்க சொல்றதை தான் நான் செய்வேன் ஆண்டவரே. இந்த அர்ப்பணத்துக்குள்ள எத்தனை பேர் வர விரும்புறீங்க? கர்த்தர் உங்களை பயன்படுத்தி ஆசீர்வதிப்பா. ஆண்டவருக்காக ஊழியத்தில் பயன்படனா, ஷைன் பண்ணனா, எஜமான் வேலைக்காரன் உறவில் நம்ம இருக்கணும். தகப்பன் பிள்ளை உறவிலே இருந்து சாதிக்க முடியாது. நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வர்றார். அவரை எஜமானாக நாம் பார்க்க வேண்டும். அவரை நாம் எஜமானாக பார்க்க வேண்டும். ஆண்டவரே, கீழ்ப்படிதல் எங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கக்கூடாது. கீழ்ப்படிதல் தான் பிரதானமாக இருக்க வேண்டும். கீழ்ப்படிதலை தவிர்க்கவே முடியாது. வேலைக்காரன் இந்த வேலையை செய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னா, எஜமான் சொல்லிட்டாருன்னா வேலைக்காரன் செஞ்சுதான் ஆகணும். பிள்ளையா இருந்தால் எக்ஸ்கியூஸ் கேட்கும். ஆண்டவரே நாளைக்கு செய்கிறேன், அப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம், அல்லது இன்னொரு நாள் செய்வோம். ஆனால் வேலைக்காரன் என்கிற உறவில் இருந்தா எதை சொல்றாரோ அப்போ செய்து முடித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 24ஆம் வசனத்திற்கு வரும்போது, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22, 24 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. சுதந்திரமாகிய பலன் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு என்ன செய்யணுமா? கர்த்தருக்காக நம்ம எல்லாம் வேலைக்காரர்களாக இருக்கிறோம். நம்ம எப்படி கர்த்தர் காரியத்தை செய்யணுமா? அவருக்காக எதை செஞ்சாலும் கபடமில்லாத இருதயத்தோட நல்ல ஹார்ட்டோட செஞ்சா கர்த்தர் நம்மளை அங்கீகரிப்பா. 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். எதை செய்கிறோமோ முழு இன்வால்மெண்ட்டோட முழு மனசோட செய்யணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு, எதிர்பார்க்கிறார். முதலாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கபடம் இல்லாத இருதயம். வேலைக்காரனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு சர்வெண்ட்டாக இருக்கிறோம். நம்ம பிள்ளைன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியாது. வேலைக்காரர்கள் அடுத்த நிலை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நாம் நல்ல ஹார்ட், ஒரு சுத்த இருதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றணும். ஆண்டவருக்காக ஒரு சின்ன காரியத்தை செஞ்சாலும் சுத்த இருதயத்தோடு செய்யணும். ரெண்டாவது, மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அதான் 24ஆம் வசனம். மனுஷருக்கென்று அல்ல. யாரோ சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னார் அதனால இல்லை, என் கர்த்தருக்காக என்று மனப்பூர்வமாய் செய்யும் போது கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. மூன்றாவது உறவு, தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்னன்னா, ஏசாயா 64ஆம் அதிகாரம் வாசித்ததே வசனம் 8ஆம் வசனத்தின் 2வது பகுதி, குயவன் களிமண் உறவு. முதல்ல தகப்பன் பிள்ளை உறவு, 2வது எஜமான் வேலைக்காரன் உறவு, 3வது குயவன் களிமண் உறவு. இப்பொழுதும் கர்த்தாவை, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. நம்முடைய ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வர உருவாக்குகிற வேலையை தான் செய்கிறார். ஆதியாகமத்தில் என்ன நடந்து? எல்லாத்தையும் உருவாக்குனார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன செய்கிறாரு? மறுபடி எல்லாத்தையும் புதுசாக உருவாக்க போறார். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவருக்கு ஏற்ற பாத்திரமா நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உருவாக்குவதுதான் தேவனுடைய வேலை. ஆரம்பத்திலிருந்து ஆதி முதல் அந்த மட்டும் கர்த்தர் செய்கிற கிரியை என்னவென்றால் உருவாக்குகிற பணி. ஸ்தோத்திரம். உருவாக்குகிற பணி. எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் நமக்கு பரிச்சயமான வசனங்கள், குறித்து கொள்ளுங்கள். அவர் குயவன். எரேமியாவை ஆண்டவர் எங்க கொண்டு போறார்? குயவன் வீட்டுக்கு கொண்டு போறார். இந்த சபை ஒரு குயவன் வீடு, உருவாக்கப்படுகிற ஸ்தலம். நீங்கள் உருவாக்கப்படுகிற இடம். உங்கள் ஆண்டவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உருவாக்குவார். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த குயவனுடைய வேலை உருவாக்குகிற வேலை. இந்த குயவனுடைய வேலை உருவாக்குகிற வேலை. எப்படி உருவாக்குவார்? அவருடைய விருப்பத்தின்படி உருவாக்குவார். எப்படி உருவாக்குவார்? அவருடைய, நம்முடைய விருப்பத்தின்படி நம்மை உருவாக்க மாட்டார்.
அவருடைய கரத்தில் இருக்கிற நாம் அந்த களிமண் கெட்டு போனது. அவருடைய கரத்தில் எப்படிப்பட்ட களிமண் வச்சிருக்கிறாரு தெரியுமா? ஆண்டவர் கெட்டு போன களிமண்ணை தான் வச்சிருக்கார். இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற நாம் கெட்டு போன நிலையில் இருக்கலாம். பல பிரச்சனை, பல போராட்டம், பல சூழ்நிலைகளால் உங்க வாழ்க்கை உடஞ்சு போய் நல்ல அழகா உருவாக்கி வர்ற நேரம் உடஞ்சி போச்சு. ஆனா ஆண்டவர் அந்த கெட்டு போன களிமண்ணை மறுபடியும் தன்னுடைய கரத்தில் எடுத்து அவை மீண்டும் திருத்தமாய் கர்த்தர் உருவாக்குகிறார். அவருடைய வேலை முழுசும் அதான். ஆண்டவருடைய வேலையில பிரதானமான வேலை நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிற வேலை. சபையில கொண்டு வந்து உருவாக்குகிறார், கேர்சல்ல உருவாக்குகிறார், சண்டே ஸ்கூல்ல உருவாக்குகிறார், ஜெபங்கள்ல உருவாக்குகிறார், உபவாச ஜெபத்துல கொண்டு வந்து நம்மளை உருவாக்குகிறார். இப்படி நம்மளை ஷேப் பண்ணிட்டே இருப்பார். நீங்கள் நினைக்க வேண்டியது, நான் ஆண்டவரே ஒரு களிமண், அவ்வளவுதான். களிமண் நான் இந்த பாத்திரமா இருக்கேன்னு கேட்கவே முடியாது. குயவன் மைண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் களிமண்ணாம். அந்த களிமண் அந்த பாண்டமா வரும். ஆண்டவரே, எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய மனதில் எங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அப்படி எங்களை உருவாக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் நம்மை குறித்து என்ன பிளான் வச்சிருக்கிறார் அப்படி உருவாக்கணும். நாம் உருவாக்கப்படுவதற்கு முதலாவது கர்த்தருடைய கரத்தில் இருக்க வேண்டும். யார் கரத்தில் இருக்கணும்? கர்த்தருடைய கரத்தில் இருக்கணும். சாமுவேல் கர்த்தருடைய கரத்தில் இருந்தான். கர்த்தர் அவனை தீர்க்கதரிசியா உருவாக்கினார். ரெண்டாவது, குயவன் வீட்டில் இருக்கணும். சில களிமண் குயவன் வீட்டில் இல்லை, எப்படி உருவாக்கப்பட முடியும்? ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒன்று, ஆமென், கர்த்தர் என்னை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்கிற சிந்தையோடு இருக்க வேண்டும். என்ன ஏற்கனவே உருவாக்கிட்டாருப்பா, நான் ஏற்கனவே ஷேப்பாக தான் இருக்கிறேன், எனக்கெல்லாம் திரும்ப ஒன்றும் உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினச்சிட்டோன்னா கர்த்தர் நம்மளை உருவாக்க முடியாது. அவர் கரத்தில் கெட்டு போன களிமண். நான் தான் ஏற்கனவே ஒரு பாத்திரமா இருந்துட்டேனே, கொஞ்சம் அப்படி ஷேப் கொண்டு வந்தார்ல, அது வர போதும், அதுதான் நான் அப்படின்னு இல்லை. திரும்ப உருவாக்குவதற்கு களிமண் தன்னை விட்டு கொடுக்கிறது. 3 காரியங்களை சொன்னேன். ஒன்று, கர்த்தருடைய கரத்தில் இருக்கணும். ரெண்டாவதாக, குயவன் வீட்டில் இருக்கணும். மூன்றாவது, திரும்பவும் கர்த்தர் என்ன உருவாக்கணும் அப்படிங்கிற சிந்தை இருக்கணும். திரும்பவும் என்ன உருவாக்கணும். ஆண்டவரே, இன்னும் என்னிடத்தில் உருவாக்கம் தேவை, இன்னும் என்னிடத்தில் உருவாக்கம் தேவை. எல்லாம் முடிஞ்சிட்டு நினைச்சாச்சுன்னா உருவாக்கப்பட முடியாது. ஆண்டவரே, என்ன எங்களை உருவாக்குங்கப்பா, உம்முடைய கரத்தில் நான் தர்றேன் அப்படின்னு குயவன் கையில நம்ம விட்டு கொடுக்கணும். குயவன் கையில நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை உருவாக்குவார். கர்த்தர் நம்மை உருவாக்குவார். ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எல்லாரும் கண்ணை மூடி ஆவியில் நிரம்பி கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நான் இருக்கணும். குயவன் வீட்டில் இருக்கணும், அதான் சபையில் இருக்கணும். ஆண்டவரே, மூன்றாவது, திரும்பவும் என்ன நீங்கள் உருவாக்கணுங்கிற சிந்தையோடு இருக்கணும். ஆண்டவரே, நான் உருவாக்கப்பட்டேங்கிற சிந்தை வரக்கூடாது. இன்னும் என்னை உருவாக்கணுங்கிற நிலையில் என்னை உமக்கு நான் விட்டு கொடுக்கும்போது, ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் என்னை உருவாக்குகிறீர். கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எவ்வளோ ஆச்சரியமான உண்மை. கர்த்தருடைய கரத்தில் இருங்க, குயவன் வீட்டில் இருங்க, திரும்பவும் என்னை உருவாக்கணுங்கிற சிந்தையோடு இருங்க. நான் உருவாக்கப்பட்டேன் இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு, கெட்டு போயிட்டு திரும்ப உருவாக்கணும், திரும்ப உருவாக்கணும். மறுபடி ஒரு உயிர் மீட்சி தேவை. இந்த கடைசி கால எழுப்புதல் என்றால் என்ன? மறுபடியும் கர்த்தர் நம்மை உருவாக்குவது தான் அந்த எழுப்புதல். மறுபடியும் கர்த்தர் நம்மை அந்த ஆதி நிலைமைக்கு கொண்டு வருவது தான் எழுப்புதல். மறுபடியும் நம்ம அந்த ஆதி பிரதிஷ்டைக்கு திரும்ப கொண்டு வந்து உருவாக்க விரும்புகிறார். தேவ மனிதர்கள் கரத்தில் இருங்க. ஏலியின் கரத்தில் இருந்த சாமுவேல் தீர்க்கதரிசியா உருவாக்கப்பட்டான். மோசையின் கரத்தில் இருந்த யோசுவா தலைவனாக உருவாக்கப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் யார் கரத்தில் இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் எதிர்காலம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எந்த மனுஷன் கையில் இருக்கிறீங்க, நல்ல ஆட்கள் கையில், தேவ மனிதர்கள் கையில், தேவ ஊழியர்கள் கையில் இருந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் அழகா உருவாக்கி பயன்படுத்துவார். ஆமென், ஸ்தோத்திரம்.
நீங்கள் அபிஷேகம் உள்ள தேவ மனிதர்கள் கையில் இருங்க. அப்படி இருந்தால் உங்களை கர்த்தர் உருவாக்க முடியும். 3 காரியங்கள். நமக்கு முன்பாக செல்லுகிற தகப்பன், என் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் யார், அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் அவர் முன்னால் செல்லன்னா அவர் என்னுடைய தகப்பனாக இருக்கணும், என்னுடைய எஜமானாக இருக்கணும், என்னுடைய குயவனாக இருக்கணும். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று